இருந்தாங்க. நிலைகுலையாம இருந்தாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, அத ஃபேஸ் பண்ணாங்க. அவர்களுடைய கூலி அவர்களுக்கு 2 தடவை வழங்கப்படும். டபுள் குடுப்பேன் அவங்களுக்கு. மேலும் அவர்களின் தீமையை அவங்க பத்தி சொல்றான் அல்லாஹ். மேலும் அவர்கள் தீமையை நன்மையின் மூலம் தடுக்கின்றார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தீமை வந்து நன்மையின் மூலம் தடுத்தாங்க. எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். தீமையின் மூலம் தடுத்துட்டாங்கன்னா, எங்க ஆளு 2 பேர நீங்க எடுத்துட்டீங்க. சுமையாவும், யாசிரையும். நாளைக்கு வந்து உத்பாவும் அபூஜ அபூஜஹில் அல்லது காலித் பின் வலீதுடைய அப்பாவ வந்து 2க்கு 2 முடிச்சிருவோம். இப்படி பண்ணல. எவ்வளோ டைம் எடுத்தாங்க. எவ்வளோ பேஷன்ஸு, எவ்வளோ பொறுமை. அந்த மாரி இருந்தாங்க. மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவங்க செலவும் பண்றாங்க. இந்த இடத்துல என்ன, அந்த பொருளாதார செலவுகளையும் அல்லாஹ் வந்து இந்த இடத்துல என்ன சொல்றான், அட்டாச் பண்றான். இன்னொரு இடத்துலயும் அல்லாஹ் இதே அழகிய கடனை வேற ஒரு வடிவத்துல சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்பி பின்னர் சந்தேகம் கொள்ளாமல், அதுல சந்தேகமே இல்லாமல் இருப்பவர்கள் யார் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், தமது பொருட்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வோரே நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்கள்தான் உண்மையாளர்கள். அவர்கள்தான் யாரு? உண்மையாளர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ இதை பற்றி தபுக்ல கிளியர் கட்டாக அல்லாஹ் வந்து தெளிவாக பாடம் படித்து காட்டுறான். இது என்ன சினாரியோ, அழகிய கடன்னா என்ன, எப்படி கொடுக்கறது, எவ்வளோ கொடுக்கறது, யார் கொடுக்கறது, யார் மேலே கட்டாய கடமை, யார் மேலே கடமை இல்லை, டீட்டெயில்டாக அல்லாஹ் அந்த இடத்துல தௌபால பாடம் நடத்தியான். அதில் அல்லாஹ் சொல்கிறான், போரில் கலந்து கொள்ளாமல் பின் தங்கிவிட்டவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு விரோதமாக தம் வீடுகளில் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமாபுரிக்கு எதிராக, அதாவது அவங்களுடைய ஆளுகை கீழே இருக்கக்கூடிய தபுக் வந்து யாருடைய ஆட்சி கீழே இருக்குது? ரோமுடைய ஆட்சி கீழே இருக்குது. ஆல்மோஸ்ட் மக்கா வெற்றியில் அரபு தீபகற்பம் ஃபுல்லாக சரண்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹைபரும் அதுக்கு முன்னாடி ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, தாயிஃபும் ஜெயிச்சாச்சு, ஹுனைனும் ஜெயிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் அரபு தீபகற்பம் முழுசாக ரசூலுல்லாஹ்வுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு. இது கடைசி போர், கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பங்கெடுத்தது. அப்போ தபுக்கில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புறப்பட்டு அந்த அவ்வளோ பெரிய ஒரு பயணம், 30,000 பேர் கொண்ட படை வந்து அதில் போகுது. அதுக்கு தேவைப்பட்ட அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. அப்போ அந்த டைமில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ நிறைய பேர் கொடுத்தாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க,